நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மணியடி தரிசனத்திற்கு கூட்டமில்லாத போதும் நேரடியாக சுவாமியை தரிசிக்க அனுமதிக்காமல் அதிகாலையில் வெகு தூரம் சுத்திவிட்டதன் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு வயதான பக்தர் மரணம். திருக்கோவிலில் முறையான பாதுகாப்பு வசதிகள் எதுவும் இல்லை. அறநிலையத்துறை நிர்வாகம் எதையும் கண்டு கொள்ளாமல் டிக்கெட் விற்பனை செய்யும் வசூல் மையமாக மட்டுமே இயங்கி வருகிறது. அதுபோக கோவிலில் உள்ள பிற சன்னதியில் பூஜை செய்வதற்கு பூசாரிகள் கிடையாது. அரசு அதிகாரிகளோ அல்லது கட்சி பிரமுகர்களோ கோவிலுக்கு வருகை தரும்போது மட்டும் மற்ற சன்னதிகளில் தற்காலிகமாக பூசாரிகள் வைக்கப்பட்டு அதிகாரிகள் சென்றவுடனே அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். கோயிலில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகள் ஏற்படுத்தி வைப்பதும், கோயில் அருகிலேயே அவசர சிகிச்சை குழு போன்ற ஏற்பாடுகளையும் செய்திட வேண்டும். ஆனால் இது போன்ற மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையை மட்டுமே அறநிலையத்துறை செய்து கொண்டும் கோவிலை பணம் சம்பாதிக்கும் நிலையமாகவும் மாற்றி வைத்திருக்கும் அறநிலையத்துறை மீது மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்.